ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோபயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த டபுள் ஹெலிக்கல் மாடலை வந்து கண்டுபிடிச்சது யார்? ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் இந்த இயர் 1953. நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சர்காஃப்ஸ் ரூல் ஆஃப் பேஸ் பேரிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து பார்க்க போகிறோம். சரியா? நம்ம இந்த டிஎன்ஏ வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் நியூக்ளிக் ஆசிட்? நியூக்ளிக் ஆசிட்ஸ்னால் என்னது? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ். டிஎன்ஏனா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏனா ரைபோ நியூக்ளிக் ஆசிட். தீஸ் ஆர் த பாலிமர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் லிங்க்டு டுகெதர் பை ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். இந்த நியூக்ளிக் ஆசிட் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? ஒரு பாலிமராக அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போது இந்த பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸை வந்து லிங்க் பண்ணுறது யார்? ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் தான். சரியா? இப்போ நம்ம வந்து டிஎன்ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் மேக்ரோ மாலிகுல் தட் ரெப்ரசன்ட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் த செல். ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலே ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு லார்ஜஸ்ட் மேக்ரோ மாலிகுல்னு எடுத்தோம்னா டிஎன்ஏ தான். DNA contains the bases adenine, guanine, cytosine and thymine. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இதில் என்ன சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? டிஆக்சி ரைபோஸ் சுகர். டிஎன்ஏ மாலிகூல்ஸ் வந்து யூஸ்வலாக டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ ஆர்என்ஏன்னு எடுத்துட்டோன்னா இந்த பேஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமின் இருந்து இங்கே வந்து தைமினுக்கு பதிலாக யுராசில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சுகர்னு எடுத்தோன்னா இங்கே வந்து ரைபோஸ் சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மோஸ்ட் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அப்போது ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து நைட்ரோஜினஸ் பேசஸில் இருக்குது. தைமின் வந்து டிஎன்ஏல இருக்குது, ஆர்என்ஏல வந்து யுராசில் இருக்குது. ரெண்டாவது வந்து சுகர்னு பார்த்தோன்னா அங்கே டிஎன்ஏல வந்து டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்குது, ஆர்என்ஏல வந்து ரைபோஸ் சுகர் இருக்குது. தேர்டு வந்து பார்த்தோன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டு, அங்கே டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது, இங்கே வந்து ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ டிஎன்ஏவை வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரியா? டிஎன்ஏனா த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் நியூக்ளியோடைடு. ஒரு நியூக்ளிக் ஆசிட் தான் நியூக்ளியோடைட்ஸோட பில்டிங் பிளாக்ஸ். Nucleotides that compose DNA are called deoxyribonucleotides. அந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட்ஸை என்ன நம்ம சொல்லுவோம்? deoxyribonucleotides சொல்லுவோம். The three components of deoxyribonucleotide are a 5 carbon sugar called deoxyribose, second வந்து phosphate group, தேர்டு வந்து நைட்ரோஜினஸ் பேஸ். என்னென்ன இருக்கும்? டிஆக்சிரைபோஸ் இருக்கும், இது வந்து ஒரு 5 கார்பன் சுகர். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்பேட் குரூப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும். இதெல்லாம் டிஎன்ஏல இருக்கும். நைட்ரோஜினஸ் பேஸுக்கு எ நைட்ரஜன் கண்டெய்னிங் ரிங் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் பிட்வீன் நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ராண்ட்ஸ். நைட்ரோஜினஸ் பேஸஸ் தான் வந்து ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ரிங் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். இதுதான் வந்து ஒரு நம்ம அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோட அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டானது இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் தான். த கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் த 5 கார்பன் டிஆக்சிரைபோஸ் ஆர் நம்பர்ட் அஸ் 5 ப்ரைம், 1 ப்ரைம், 2 ப்ரைம், 3 ப்ரைம், 4 ப்ரைம் அண்ட் 5 ப்ரைம். அந்த 1க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த டேஷை வந்து நம்ம 1 ப்ரைம்னு தான் ரீட் பண்ணுவோம். சரியா? அந்த இதுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்பனுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து 1, 2, 3, 4, அந்த 5 வந்து அங்கே தனியாக இருக்குது மேலே. அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோசைடுன்னா என்ன? நியூக்ளியோசைடில் வந்து 5 கார்பன் சுகரும் இருக்கும், ப்ளஸ் ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸும் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபாஸ்பேட் குரூப் இருக்குது, டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்குது. சரி, அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த 5 கார்பன் ரிங்கை வந்து எப்படி வந்து டினோட் பண்ணியிருக்காங்க, அந்த நம்பரிங் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து the deoxyribonucleotide is named according to the
நைட்ரோஜினஸ் பேசஸ். அந்த நைட்ரோஜினஸை பேஸ் பண்ணி தான், அந்த நைட்ரோஜினஸ் பேசஸை பேஸ் பண்ணி தான் வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. த நைட்ரோஜினஸ் பேசஸ் அடினைன், அடினைன் வந்து ஏ, அண்ட் குவானின் ஜி, இது ரெண்டும் என்னது? பியூரின்ஸ். They have a double ring structure with a 6 carbon ring fused to a 5 carbon ring. அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூரின்ஸில் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அடினைனுக்கும் குவானைனுக்கும் வந்து ரெண்டு ரிங், அந்த ரிங்ஸ் வந்து ரெண்டாக இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். அதுக்கு வித் எ கார்பன் 6 கார்பன் ரிங் ஃபியூஸ்டு டு எ 5 கார்பன் ரிங். அப்படி அது அந்த டபுள் ரிங்காக இருக்குது. ஒரு 6 கார்பன் ரிங் வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு 5 கார்பன் ரிங்காக வந்து தெரியுது. ஸோ இந்த அடினைனுக்கும் குவானைனுக்கும் வந்து டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பியூரின்ஸ். பிரிமிடின்ஸ் யாரெல்லாம்? சைட்டோசின் அண்ட் தைமின். These are the smaller nitrogenous bases that have only a 6 carbon ring structure. இதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ரிங் தான் இருக்குது. அந்த 6 கார்பன் ரிங் ஒரே ஒரு இது தான் இங்கே இருக்குது பிரிமிடின்ஸுக்கு. பியூரின்ஸ்க்கு வந்து டபுள் ரிங் வந்து இருக்குது. இன்னும் நம்ம இதை டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின் பேசஸ் ஆர் அட்டாச்டு டு த 1' கார்பன் ஆஃப் த deoxyribo sugars and extend towards the middle of the cylinder formed by the 2 chains. நீங்கள் அந்த டயக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பியூரின் அண்ட் பிரிமிடின் பேசஸ், அதாவது அடினைன் அண்ட் தைமின், இது எல்லாமே வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கு? 1' கார்பன் எண்டில் வந்து அது அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் எக்ஸ்டெண்ட் டுவர்ட்ஸ் த மிடில் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்ம்டு பை த 2 chains. அந்த இதில் அப்படியே ஜாயிண்ட் ஆகி அது வந்து அப்படியே அந்த மிடில் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு, பியூரினும் பிரிமிடினும். அப்போ குவானைன் சைட்டோசின், அடினைன் வந்து எப்போவுமே வந்து தைமினோட தான் வந்து பாண்ட் பேரிங் வந்து நடக்கும். குவானைன் வந்து சைட்டோசினோட தான் பேர் ஆகும். சரியா? இப்போ நம்ம அந்த இதுதான் இதில் வந்து நம்ம பார்க்குறோம். அது எப்படி அட்டாச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத தான் இவங்க இதில் சொல்லியிருக்காங்க. They are stacked on top of each other in the center, one base pair every 0.34 நானோமீட்டர். அதாவது இந்த ஒரு பேஸ் பேர் அடினைன் தைமின் வந்து ஒரு பேஸ் பேர் போடுதுன்னா அடுத்த பேஸ் பேருக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர் இருக்கும். அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ரெண்டாவது, அதாவது ஃபஸ்ட்டு பேஸ் பேருக்கும் அடுத்த பேஸ் பேருக்கும் உள்ள கேப்போட டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர் வந்து இருக்கும். The purine adenine A of one strand is always paired with the pyrimidine thymine of the opposite strand by 2 hydrogen bonds. நான் ஏற்கனவே சொன்னேன், அடினைன் வந்து யார்? ஒரு பியூரின். அடினைன் ஆஃப் ஒன் ஸ்ட்ராண்ட் இஸ் பேர்டு வித் த pyrimidine ஆஃப் த ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட். அடினைன் வந்து தைமினோட டபுள் பாண்டு, 2 ஹைட்ரஜன் பாண்டுனால இணைஞ்சிருக்கும். அதே நேரம் குவானைனும் சைட்டோசினும் வந்து 3 ஹைட்ரஜன் பாண்டுனால இணைஞ்சிருக்கும். சரியா? இந்த ரெண்டு பாண்டுமே வந்து ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அதான் வந்து இது இந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ்னால வந்து இணைஞ்ச ஒரு இதுதான் நம்ம இந்த டயக்ராமில் வந்து நம்ம பார்த்தது. இனி வந்து நம்ம அந்த வாட்சன் அண்ட் கிரிக் மாடலை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ மாலிகுல்ஸ் வந்து லார்ஜ் மாலிகுல்ஸாக இருக்கும். The DNA molecule consists of 2 polynucleotide chains or strands that spirally twisted around each other and coiled around a common axis to form a right-handed double helix. இந்த DNA molecule வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராண்டும் இன்னொரு பக்கம் ஸ்ட்ராண்டும் சேர்ந்து ட்விஸ்ட் ஆகும். ஸ்பைரலாக ட்விஸ்ட் ஆகி தான் வரும். ஒரு ரைட் ஹேண்டட் டபுள் ஹெலிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரைட் சைடாக தான் வந்து ட்விஸ்ட் ஆகி இருக்கும். Each chain contains purine and pyrimidine deoxyribonucleosides joined by covalent bond known as phosphodiester linkages. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பியூரினும் பிரிமிடினும் டிஆக்சிரைபோநியூக்ளியோசைட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு கோவேலண்ட் பாண்ட்னால இணைஞ்சிருக்குன்னு சொன்னேன். அந்த லிங்கேஜோட நேம் என்னென்னா ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் லிங்கேஜஸ். அப்போ இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபாஸ்ஃபோடைஎஸ்டர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா here the phosphate group attached to the 5' carbon of the
sugar of one nucleotide bonds to the hydroxyl group of the 3' prime carbon of the sugar of the next nucleotides. அதாவது ஒரு 5' prime எண்டில் இருக்கக்கூடிய phosphate குரூப்பும் 3' prime எண்டில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப்பும் சேர்ந்து லிங்க் ஆகும் இந்த phosphate diester bonds மூலமாக. 5' primeல இருக்கக்கூடிய phosphate குரூப்பும் 3' primeல இருக்கக்கூடிய ஹைட்ராக்சில் குரூப்பும் ஜாயின் ஆகும். Phosphodiester bonding between two nucleotides forms the sugar phosphate backbone. இந்த phosphodiester bonding வந்து ஃபார்ம் ஆகிறதுனால தான் வந்து சுகர் ஃபாஸ்பேட் பேக்போன் வந்து நமக்கு கிடைக்குது அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரோட. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, த ஆல்டர்னேட்டிங் சுகர் ஃபாஸ்பேட் ஸ்ட்ரக்சர் கம்போசிங் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் எ நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ராண்டு. இதுதான் அந்த நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ராண்டோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறாங்க, சுகர் ஃபாஸ்பேட் பேக்போனை தான். இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. என்னென்னா டிஎன்டிபி அப்படின்னா என்னது, டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரைஃபாஸ்பேட். அந்த பாலிமரைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும்போது இந்த டிஎன்டிபி மூலமாக தான் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ராண்ட் வந்து இதாகுது. அப்போ to construct the sugar phosphate backbone, the two terminal phosphates are released from the DNTP as a pyrophosphate. நீங்கள் இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் வந்து ஒரு ப்ரிகாசர் கொடுத்துருக்காங்க. ப்ரிகாசரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 phosphate ஆரஞ்சு கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கார்பன் ரிங்கோட சேர்ந்து 3 phosphate இருக்குது. அதனால தான் இதை வந்து டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரைஃபாஸ்பேட்டுன்னு சொல்கிறாங்க, 3 phosphate. அதுக்கப்புறம் இந்த ப்ரிகசர் வந்து க்ரோயிங் செயினோட போய் ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதில் ஒரு ஃபாஸ்பேட் வந்து அந்த ஓ குரூப்போட போய் ஜாயின்ட் ஆகுது, ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் த அனதர் கார்பன். இங்கே இருக்கக்கூடிய ஃபாஸ்பேட்டும் நம்ம அங்கே அப்படி தானே பார்த்தோம், கோவேலன்ட் பாண்ட் ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. அந்த ஒரு கார்பன் 3' prime எண்டில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பேட் குரூப்பும் 5' prime எண்டில் இருக்கக்கூடிய அந்த வந்து ஹைட்ராக்சில் குரூப்பும் வந்து சேர்ந்து அந்த ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது 2 ஃபாஸ்பேட் வந்து ரிலீஸ் ஆகி போகுது. அதுதான் அந்த ரைட் சைடில் வந்து ப்ளஸ் 2 ஃபாஸ்பேட் வந்து கொடுத்துருக்காங்க. த ரிசல்ட்டிங் ஸ்ட்ராண்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ஹேஸ் எ ஃப்ரீ ஃபாஸ்பேட் குரூப் அட் த 5' prime கார்பன் எண்ட் அண்ட் ஏ ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப் அட் த 3' prime கார்பன் எண்டு. இந்த அந்த ஸ்ட்ராண்டு கிடைக்கிற அந்த ஸ்ட்ராண்டில் பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீ ஃபாஸ்பேட் குரூப் வந்து 5' prime கார்பன் எண்டில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரீ ஹைட்ராக்சில் குரூப் எங்கே இருக்குது அப்படின்னா 3' prime கார்பன் எண்டில் இருக்குது. அது அந்த டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The two unused phosphate groups from the nucleotide triphosphate are released as pyrophosphate. அந்த 2 ரிலீஸ் ஆகி போகக்கூடிய அந்த 2 ஃபாஸ்பேட்டையும் வந்து பைரோஃபாஸ்பேட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்போது ரிலீஸ் ஆகி போகுது. அதுக்கப்புறமா இந்த பைரோஃபாஸ்பேட் இஸ் சப்சிக்வென்ட்லி ஹைட்ரலைஸ்டு. திருப்பி ஹைட்ரலைஸ் ஆகும்போது ரிலீஸிங் த எனர்ஜி யூஸ்டு டு ட்ரைவ் நியூக்ளியோடைட் பாலிமரைசேஷன். அப்போது ஒரு எனர்ஜி வந்து வருது. அந்த எனர்ஜி தான் வந்து நியூக்ளியோடைடோட பாலிமரைசேஷனை வந்து நடத்துது. சரியா, இதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். when the strands twist about one another, a wide major groove and a narrower minor groove are formed by the backbone. அது ரெண்டும் ட்விஸ்ட் ஆகும்போது அந்த டயக்ராமில் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அது ட்விஸ்ட் ஆகும்போது பார்த்தோன்னா ஒரு வைடு பெரிய மேஜர் க்ரூவ், பெரிய ஒரு போர்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து மேஜர் க்ரூவ்னு சொல்கிறாங்க. அந்த நேரோவர் போர்ஷனை வந்து மைனர் க்ரூவ்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ட்விஸ்ட் ஆகிற இடத்துல அந்த பேக் போனில் நம்ம வந்து பார்க்கலாம். ஈச் பேஸ் பேர் ரொட்டேட்ஸ் 36 டிகிரி. ஒவ்வொரு பேஸ் பேரும் வந்து 36 டிகிரி அரவுண்ட் த சிலிண்டர் வந்து ரொட்டேட் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு அட்ஜசன்ட் பேர்ஸ், ஸோ தேட் தேர் ஆர் 10 பேஸ் பேர்ஸ் பெர் டர்ன் ஆஃப் த ஹெலிக்கல் ஸ்பைரல். அப்போ ஒரு ட்விஸ்ட்டுக்கு 10 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும்.
இந்த ஒவ்வொரு டேர்னோட அந்த வெர்டிக்கல் லென்த்துன்னு பார்த்தோன்னா அந்த ஹெலிக்ஸ் வந்து சுற்றுற அந்த இதுக்கு ஒவ்வொரு டேர்னோட லென்த் வந்து பார்த்தோன்னா 3.4 நானோமீட்டர் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேஸ் பேர்ஸ் 2 பேஸ் பேர்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பேஸ் பேருக்கும் அடுத்த பேஸ் பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 0.34 நானோமீட்டர். இங்கே ஒரு ஹெலிக்கல் அந்த ஹெலிக்ஸ் ஸ்டானோட அந்த லென்த்துன்னு பார்த்தோன்னா 3.4 nanometer. The two backbones are anti-parallel, which means they run in opposite direction. ரெண்டுமே anti-parallel இருக்கும். ஒன்று வந்து 3 end of one chain வந்து ஃபேஸ் பண்ணும், இன்னொன்று வந்து 5' எண்டை வந்து 5' எண்டை வந்து ஃபேஸ் பண்ணும். The two strands are held together by hydrogen bonds between the purine and pyrimidine bases of the opposite strands. இதுதான் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அடினைன் வந்து தைமினோட 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னால வந்து பேர் ஆகுது. குவானைன் வந்து சைட்டோசினோட 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னால பேர் ஆகுது. இதை தான் நம்ம வந்து பேஸ் பேரிங் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் வந்து ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா the base sequence along a polynucleotide chain is variable and a specific sequence of bases carries the genetic information. ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயினில் வந்து பார்த்தோன்னா பேஸ் சீக்வன்ஸ் வந்து சிலது வந்து வேரியபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் இருக்கும். அது மட்டும்தான் வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து கேரி அவுட் பண்ணோம். அடுத்து டிஎன்ஏவோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னென்னா இது வந்து சர்காப்ஸ் ரூலை வந்து ஒபே பண்ணோம். இந்த சர்காப்ஸ் ரூலை வந்து கண்டுபிடிச்சவங்க யாருன்னா சர்காஃப்னு சொல்கிறவங்க 1950 கண்டுபிடிச்சாங்க. இவரோட ரூல் படி அடினைன் வந்து தைமினுக்கு ஈக்குவலாக இருக்கும், குவானைன் வந்து சைட்டோசினுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல். அதான் நம்ம இதை பார்க்க போகிறோம். சர்காப்ஸ் ரூல் ஆஃப் பேஸ் பேரிங்னா என்னது? The rule of base pairing explains the phenomenon that whatever the amount of adenine in the DNA of an organism, the amount of thymine is the same. ஒரு டிஎன்ஏல வந்து அடினைன் எவ்வளவு இருக்கோ அதே அளவு வந்து தைமின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிமிலர்லி த அமௌண்ட் ஆஃப் குவானைன் இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் சைட்டோசின். இதை தான் நம்ம கீழே இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஏ வித் டி, ஏ இஸ் ஈக்குவல் டு பி, அதே மாதிரி சி இஸ் ஈக்குவல் டு ஜி. இதுதான் இவரோட சர்காப்ஸ் ரூல். இந்த ரேஷியோ தான் இதில் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. ஜிக்கு வந்து 2 pyrimidines, the purine guanine G equal to 2 pyrimidines C plus T, also A plus C equal to G plus T. இதுவும் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். அடினைன் ப்ளஸ் சைட்டோசின் அண்ட் குவானைன் ப்ளஸ் தைமின் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். It also states the ratio of adenine plus thymine and G plus C is constant for a species. ஒரு ஸ்பீஷீஸுக்கு இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல், சர்காப்ஸ் ரூல். இதோட அந்த ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 0.4 to 1.9 இருக்கும். அந்த சர்காப்ஸ் ரூல் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது அந்த ஏற்கனவே வந்து சொன்னேன் இல்லையா, அந்த டிஎன்ஏவோட அந்த டபுள் ஹெலிக்கல் மாடல் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து நான் அந்த இதில் காமிக்க போகிறேன். 1 end of each ஸ்ட்ராண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு எண்ட் ஆஃப் ஈச் ஸ்ட்ராண்டு வந்து ஓப்பனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து 5' எண்டு வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா செகண்டில் வந்து 3' எண்டு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ ஒரு எண்டு வந்து கண்டிப்பாக ஓப்பனாக தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ராண்டில். அதுதான் நம்ம பார்த்தோம். செகண்ட் டயக்ராமில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டபுள் ஹெலிக்கல் மாடல் அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டேர்னோட அந்த லென்த் வந்து 3.4 நானோமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேஜர் க்ரூவ்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒய்டர் போர்ஷன், அந்த க்ரூவை வந்து மேஜர் க்ரூன்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன க்ரூவை வந்து என்ன சொல்கிறாங்க, மைனர் க்ரூன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு டேர்னுக்கும் அந்த 2 டேர்ன் ஆகக்கூடிய அந்த பேஸ் பேரோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 நானோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பேசஸ் நைட்ரோஜினஸ் பேசஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜியும் சியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ராண்டு தான் வந்து சுகர் ஃபாஸ்பேட் பேக்போன். இதுதான் இந்த டயக்ராமில் வந்து நம்ம பார்க்க போகிறது. இனி வந்து சில இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னு பார்த்தோன்னா த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பெர் நியூக்ளியஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இன் ஆல் த சொமேட்டிக் செல்ஸ். சொமேட்டிக் செல்ஸ்னால் தெரியும், ரீப்ரொடக்டிவ் செல்ஸை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் வந்து
கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ பெர் நியூக்ளியஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இன் ஆல் த சொமேட்டிக் செல்ஸ். எல்லா சொமேட்டிக் செல்ஸ்லேயும் வந்து எவ்வளவு டிஎன்ஏ, ஒரு செல்லில் எவ்வளவு டிஎன்ஏ இருக்குதோ அதுதான் எல்லா செல்லுலேயும் இருக்கும் ஒரு ஸ்பீஷீஸுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா the total amount of DNA in a haploid genome is characteristics of each organism and is known as a C-value. ஒரு ஹாப்ளாய்ட் ஜீனோமோட அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சி வேல்யூ வச்சு இது மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒன்லி எ ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஃபங்க்ஷனல் இன் யூகாரியட்ஸ். யூகாரியட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல கொஞ்சம் தான், ஒரு ஸ்மால் ஃப்ராக்ஷன் தான் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏவாக இருக்கும். DNA is the chemical basis of heredity and is organized into genes and cistrons. DNA தான் வந்து ஒரு ஹெரிடிட்டியோட கெமிக்கல் பேசிஸே அதுதான். and is organized into genes and cistrons. ஜீன்ஸாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கும், சிஸ்ட்ரான்ஸாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கும். சிஸ்ட்ரான்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், a section of a DNA or RNA molecule that codes for a specific polypeptide இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஒரு செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இல்லைனா ஆர்என்ஏ மாலிகுல் தான். அது வந்து ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை வந்து பாலிபெப்டைட் செயின் உருவாகிறதுக்கு கோட் பண்ணோம். டிஎன்ஏ ரெப்ளிகேட்ஸ் டு ஃபார்ம் டிஎன்ஏஸ் அண்ட் டிரான்ஸ்கிரைப்ஸ் டு ஃபார்ம் ஆர்என்ஏ. ரெப்ளிகேட் ஆச்சுன்னா டிஎன்ஏ வந்து வரும், டிரான்ஸ்கிரைப் டு ஃபார்ம் ஆர்என்ஏஸ். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து எங்கே நடக்கும், செல் சைக்கிளில் எஸ் ஃபேஸில் நடக்கும். DNA replication is semi-conservative in which two daughter molecules are formed. இது வந்து ஒரு semi-conservative model of replication தான் DNA வந்து carry out பண்ணும். இங்கே வந்து two daughter DNA molecules வந்து ஃபார்ம் ஆகும். அந்த two daughterக்குமே ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பேரண்டல் ஸ்ட்ராண்டாக இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து நியூ ஸ்ட்ராண்டாக இருக்கும். இதுதான் வந்து some of the important characteristics of DNA நம்ம பார்த்தோன்னா அதுதான். இப்போ நீங்கள் இன்னும் பார்க்குறோம் அப்படின்னா, ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ டைரக்ட்ஸ் த சிந்தசிஸ் கால்டு த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ டைரக்ட்ஸ் த சிந்தசிஸ் கால்டு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ஆர் ஆன்டிசென்ஸ் ஆர் நான் கோடிங் ஸ்ட்ராண்ட். The other strand is called the coding or non-template or sense strand, which has the same sequence as the RNA transcript except for T in place of U. அதாவது அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது இல்லையா, அந்த டிஎன்ஏல ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டாக இருக்கும், இன்னொன்று நான் டெம்ப்ளேட்டாக இருக்கும். அப்போ அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை வந்து நான் கோடிங் ஸ்ட்ராண்ட் இல்லைன்னா ஆன்டிசென்ஸ் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறாங்க. அதர் ஸ்ட்ராண்டை வந்து நான் டெம்ப்ளேட் இல்லைன்னா கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறாங்க, சரியா, இல்லைன்னா சென்ஸ் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ ஹேஸ் மெனி ரிப்பீட்டட் பேஸ் சீக்வன்சஸ். அதில் வந்து பார்த்தோம் நிறைய ரிப்பீட்டட் பேஸ் சீக்வன்சஸ் இருக்கும், அதில் வந்து சிலது வந்து மொபைலாக இருக்கும். டிஎன்ஏ கேன் ஈஸிலி அண்டர்கோ டீநேச்சுரேஷன் அண்ட் ரீநேச்சுரேஷன் வித் எனி சேஞ்ச் இன் பிஹெச், டெம்பரேச்சர் அண்ட் சால்ட் கான்சன்ட்ரேஷன். இது வந்து டீநேச்சர் ஆகலாம் அல்லைன்னா ரீநேச்சர் ஆகலாம். வித் எனி சேஞ்ச் இன் பிஹெச் எப்படி சேஞ்ச் ஆனாலும், டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆனாலும், சால்ட் கான்சன்ட்ரேஷன் மாறினாலும் அது வந்து கண்டிப்பாக டீநேச்சுரேஷன் அண்ட் ரீநேச்சுரேஷன் வந்து அண்டர்கோ பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ வித் ஏ ஹை ஜிசிக் கண்டென்ட் ஆர் மோர் ரெசிஸ்டன்ட் டு தெர்மல் மெல்டிங் தேன் ஏ ப்ளஸ் டி ரிச் மாலிகுல்ஸ். டிஎன்ஏக்கு வந்து பார்த்தோன்னா ஜி ப்ளஸ் சி கண்டென்ட் வந்து மோர் ரெசிஸ்டன்ட் டு தெர்மல் மெல்டிங்கில் இருக்கும் தேன் ஏ ப்ளஸ் டி ரிச் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ கேன் பி சிந்தசைஸ்ட் இன் விட்ரோ. லேபில் வந்து டிஎன்ஏ வந்து சிந்தசைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஏ கேன் பி மெஷர்ட் பை த யூனிட் பிக்கோகிராம். 1 பிக்கோகிராம்னா 10 கிராம். அந்த பிக்கோகிராம்னா யூனிட்டில் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது சம் ஆஃப் த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஹெரிடிட்டரி மெட்டீரியல். ஹெரிடிட்டரி மெட்டீரியல் வந்து நமக்கு தெரியும், ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து கேரி அவுட் பண்ணி பேரண்ட் வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வந்து கொண்டு போகிறது. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ helps in synthesis of specific proteins or polypeptides and transmits the information to daughter cells or offsprings. Thus, DNA is called as the molecular blueprint or thread of life.
ஏன்னா ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து பேரண்ட்டுக்கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து கேரி அவுட் பண்ணுது. அதனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாலிகுலர் ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஒரு த்ரெட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இதுக்கு வந்து ஆட்டோ கேட்டலிட்டிக் ரோல் வந்து இருக்குது. டிஎன்ஏ அண்டர்கோஸ் ரெப்ளிகேஷன், அதாவது செல்ஃப் டியூப்ளிகேஷன் இந்த எஸ் ஃபேஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எஸ் ஃபேஸில் தான் வந்து அது ரெப்ளிகேட் ஆகும். டியூரிங் த ப்ராசஸ் ஈச் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஆஃப் எ டபுள் ஹெலிக்ஸ் கேன் ஆக்ட் அஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் எ டாட்டர் ஸ்ட்ராண்டு. ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும், அடுத்த ஸ்ட்ராண்ட் வந்து சிந்தசிஸ் ஆகிறதுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இன்னொன்று பார்த்தோன்னா ஹெட்ரோகேட்டலிட்டிக் ரோல். ஹெட்ரோகேட்டலிட்டிக் ரோல் அப்படின்னா டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் எனி ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆக்ட்ஸ் அஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ. திஸ் இஸ் கால்டு த ஹெட்ரோகேட்டலிட்டிக் ரோல் ஆஃப் ஆர்என்ஏ. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ எனி ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆக்ட்ஸ் அஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ. ஒரு டிஎன்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகும்போது ஒன்று வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும், ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு. இதுதான் வந்து திஸ் இஸ் கால்டு த ஹெட்ரோகேட்டலிட்டிக் ரோல் ஆஃப் ஆர்என்ஏ. ஆட்டோகேட்டலிட்டிக்னா இஃப் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஆல்சோ எ கேட்டலிஸ்ட் ஃபார் த சேம் ஆர் எ கப்பிள் ரியாக்ஷன். அதாவது ஆட்டோகேட்டலிட்டிக் அப்படின்னு டேர்முக்கு மீனிங்னு பார்த்தோன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அதில் வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் ப்ராடக்டே வந்து கேட்டலிஸ்டாக இருந்து அந்த ரியாக்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணோம். ஆனால் ஹெட்ரோகேட்டலிட்டிக்னு பார்த்தோன்னா டிஎன்ஏ ப்ரொடியூசஸ் எ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் ப்ராடக்ட், தட் இஸ் எம்ஆர்என்ஏ. டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகும். அங்கே வந்து டிஎன்ஏ வந்து டாட்டரும் வந்து டிஎன்ஏவாக தான் இருக்கும், இங்கே வந்து டிஎன்ஏ வந்து ஒரு ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகும். இதுதான் ஆட்டோகேட்டலிட்டிக்கும் ஹெட்ரோகேட்டலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அடுத்த வேரியேஷன்னாலே தெரியும், ஏதோ ஒரு மியூட்டேஷன் அல்லது ஏதோ ஒரு சேஞ்சஸ் டிஎன்ஏல வந்ததுன்னா அது வந்து வேரியேஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அந்த வேரியேஷன் தான் வந்து அப்படி போக போக அந்த பாப்புலேஷனில் வந்து ஒரு சேஞ்சை வந்து க்ரியேட் பண்ணி எவல்யூஷன்லேயே ஒரு மேஜர் ரோல் வந்து உருவாக்கும். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ அண்டர்கோஸ் ரீகாம்பினேஷன், இட்ஸ் மியாசிஸ் அண்ட் அக்கேஷனல் மியூட்டேஷன். இது வந்து ரீகாம்பினேஷனை வந்து இது இப்போ அண்டர்கோ பண்ணும். மியாசிஸ் அண்ட் அக்கேஷனல் மியூட்டேஷன், சில நேரம் அந்த மியூட்டேஷன் நடக்கும்போது விச் கிரியேட்ஸ் வேரியேஷன்ஸ் இன் பாப்புலேஷன் அண்ட் அல்டிமேட்லி கான்ட்ரிபியூட்ஸ் டு எவல்யூஷன். அந்த பாப்புலேஷனில் சேஞ்ச் ஆச்சுன்னா டிஎன்ஏனால் வரக்கூடிய அந்த சேஞ்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே வந்ததுன்னா அது வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹெரிடிட்டி மொத்தமாக எல்லாம் சேஞ்ச் ஆகி கடைசியில் ஒரு குரூப்பே வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். அதுதான் வந்து எவல்யூஷனுக்கு வந்து வழிவகுக்கிறது. அப்புறம் பார்த்தோன்னா டிஎன்ஏ கண்ட்ரோல் செல்லுலார் மெட்டபாலிசம், க்ரோத் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன். இது வந்து செல்லுலார் மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் வந்து க்ரோத் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன், இது எல்லாமே வந்து அது கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா தெரியும், அனதர் நேம் வந்து டிஎன்ஏ டைப்பிங் அல்லனா ப்ரொஃபைலிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய கிரிமினல்ஸு எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து ஒரு சர்டன் சீக்வன்சஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஈச் இண்டிவிஜுவல் கேரி ஸ்பெசிஃபிக் ஷார்ட் நியூக்ளியோடைட் ரிப்பீட்ஸ் which are called as mini satellites or VNTRs. அதாவது பார்த்தோன்னா இந்த VNTR இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். அதாவது ஸ்பெசிஃபிக் ஷார்ட் நியூக்ளியோடைட் ரிப்பீட்ஸ். இது வந்து ஒரு ஆளுக்கிட்ட இருக்கிற மாதிரி அடுத்த ஆளுக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது மாறுபடும். அதான் சொல்கிறாங்க, த VNTRs ஆஃப் 2 individuals ஆர் வேரியபிள் அண்ட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறதுனால ஈஸியாக வந்து கிரிமினல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி டிட்டர்மைன் பெட்டர்னிட்டி, அதாவது இந்த பேரண்ட்டுக்கு பிள்ளை தானா இது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் இமிக்ரண்ட்டு, அதையும் வந்து இந்த டெக்னிக் மூலமாக தான் இன்றைக்கி வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிஎன்ஏவோட அடுத்த இம்பார்ட்டன்ட் ரோல்னு பார்த்தோன்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. அப்படின்னாலும் தெரியும் ஜெனட்டிக் என்ஜினியரிங். இது வந்து இட் இன்வால்வ்ஸ் த ஆர்டிஃபிஷியல் கிளீவிங் அண்ட் ரீஜாயினிங் டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஃப்ரம் 2 or more ஆர்கானிசம்ஸ் டு கிரியேட் ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ.
அதாவது ஒரு 2 விதமான ஆர்கானிசம், ஒருவேளை மேபி ஏதோ ஒரு 2 ஆர்கானிசம் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து ஹை ஈல்டு கொடுக்குது, இல்லைனா அதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது, ப்ரொடக்ஷன் ரேட் வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடியது. அந்த மாதிரி ஒரு 2 ஆர்கானிசத்துக்கிட்டேருந்து எடுத்து அந்த சீக்வன்ஸை வந்து அவங்க அந்த டிஎன்ஏ இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ளீவ் பண்ணி அந்த சீக்வன்ஸை வந்து இதோட ரீஜாயின் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக் தான் நம்ம ஜெனட்டிக் என்ஜினியரிங்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக் வந்து இன்றைக்கி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ் எம்ப்ளாய்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், அதாவது ஜிஎம்ஓஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ், ஜிஎம்எஃப்ஸ், அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வேக்சின் ப்ரொடக்ஷனில் ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் அண்ட் க்ளோன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டெக்னாலஜி வந்து இன்றைக்கி யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோப்ஸ். ப்ரோப்ஸ்னால் என்னது? ஷார்ட் பாலிநியூக்ளியோடைட் செயின் அட்டாச் டு எ ரேடியோ ஆக்டிவ் ஆர் ஒரு ஃப்ளூரசன் மார்க்கர். அதாவது ஒரு ப்ரோபுங்கிறது வந்து ஒரு ஃப்ளூரசன் மார்க்கர் தான். இது வந்து ஷார்ட் பாலிநியூக்ளியோடைட் செயின் அட்டாச் டு எ ரேடியோ ஆக்டிவ், ஒரு ரேடியோ ஆக்டிவ் மாலிகூலோட அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் பாலிநியூக்ளியோடைட் செயின். இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் த டயக்னோசிஸ் ஆஃப் டிசீசஸ் அண்ட் க்யூரிங் ஹெரிடிட்டரி டிசீசஸ் பை ரீப்ளேசிங் எ ஃபால்ட்டி ஜீன் வித் எ நார்மல் ஜீன், ஜீன் தெராப்பி அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஒரு ஃபால்ட்டான ஒரு ஜீன், அதாவது ஒரு தப்பான ஒரு ஜீனை வந்து சரி பண்ணுறதுக்காக நார்மல் ஜீன் வச்சு அதை சரி பண்ணால் அந்த டிசீஸ், ஹெரிடிட்டரி டிசீசஸை வந்து க்யூர் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் க்ளோனை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ பார்த்தது டிஎன்ஏவோட 7 பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்த எல்லாமே வந்து அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி வரக்கூடிய வீடியோஸில் இனி நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அந்த மாதிரி டீட்டெயில்டாக இன்னும் நம்ம படிக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.